உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் முறை. இத்தனை முறை நம்ம என்னென்னமோ செஞ்சோம். சிறுநீரகத்தில் இருக்க கல்லை வெளியேற்றணும், எல்லாம் பாதுகாக்கணும். முதல்ல பாதுகாத்தா தான் எல்லாமே சரி வரும். அதனால தான் சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு எப்படி நம்ம சாதாரணமாக எல்லாருக்குமே சிறுநீரகம் பழுதடைஞ்ச கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க. அந்த ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும்னா எப்படி மருத்துவம் செஞ்சால் அந்த கிட்னியை பாதுகாக்க முடியும்? அது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவம். ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி சிறுநீர் பழுதடைஞ்சு போகுது. இன்றைக்கி இருக்கிற சாப்பாட்டில் போட்டிருக்கிற யூரியா, டிஏபி, பொட்டாசு இதை கழுவி களையணும்னா ஒரு மனிதனுக்கு 16 ஜோடி கிட்னி வேணும்னு சொல்லி பெரிய மருத்துவமனையில் பெரிய ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது ஒருத்தருக்கு நமக்கு ஒரு ஜோடி தான் இருக்குது, 16 ஜோடி கிட்னி இருந்தால் தான் சரியாகும்னா ஏன் நமக்கு அப்படி இருந்து நமக்கு நல்லா இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவு ரசம் சாப்பிட்றாங்க. ரசத்தில் புளி சேர்க்கறதால அந்த புளி உள்ளே இருக்கிற அந்த உப்புக்களை கழுவி எடுக்குது. யார் எது சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு ரசம் சோறு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அது ஓரளவுக்கு நம்ம உடலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ரசம் சாப்பிடாம இருந்தால் எல்லாருக்குமே நெருக்கி 100க்கு 90 பேருக்கு கிட்னி போயிடும். இந்த ரசம் சாப்பிட்ற முறையில் தான் நம்மெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரசம் ஏன் அந்த இதுன்னா, அந்த உப்புகளை கழுவி களையிறதுல அந்த ரசம் நல்லது. அதில் ஒரு முக்கிய மருந்தாக நம்ம தூதுவளை, இந்த தூதுவளையை பயன்படுத்துகிறோம். தூதுவளையை பயன்படுத்தும் போது இதன் உள்ள தன்மைகள் அனைத்தும் சேர்ந்து உள் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. சளியை மட்டும் வெளியேற்றுறது இல்லை, உள் உறுப்புகளில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுறது. அழுக்குனா அந்த உப்புத்தன்மைனா எல்லா வகையான உப்புக்களையும், நம்ம சாப்பாட்டுக்கு போடுற உப்பு கொஞ்சம்தான், ஆனால் ரசாயன உரம் போட்டு விவசாயிகள் வளர்க்குற அந்த நெல்லில் இருக்கிற உப்புத்தன்மையை வெளியேற்றணும்னா இந்த மாதிரி நம்ம மூலிகையில் பயன்படுத்தணும். இந்த தூதுவளையை மட்டுமல்ல, கருவேப்பிலையும் பயன்படுத்தணும். கருவேப்பிலை நம்ம உள் உறுப்புகளை சுத்தம் பண்ணும். சிறுநீரகத்தை சுத்தம் செய்யணும்னா இதெல்லாம் சரியாக வரும். அதோடு சேர்ந்து கொத்தமல்லியை தினந்தோறும் ஏன் சேர்க்குறோம்னா சிறுநீரகம் பாதுகாப்புக்காக வேண்டி தான் நம்ம முன்னோர்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் நிரந்தரமாக நம்ம சமையலில் வச்சதுக்கு காரணம் நம்ம உள் உறுப்புகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். புளியை சேர்த்தாங்க. வேறு எங்கேயுமே புளி சேர்க்கறதே கிடையாது. நம்ம இந்தியாவில் அதிக அளவு புளி சேர்க்குறோம்னா தெரியாதனமாக ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு மருந்து, ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. எந்த ஒரு பாய்சனாக இருந்தாலும் இந்த புளி தண்ணி போச்சுன்னா அதை கரைச்சி வெளியே எடுத்துரும். இந்த இடு மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடு மருந்து வச்சிருக்கிறவங்க வீட்டில் போய் ஒரு டம்ளர் ரசத்தை குடிச்சிட்டிங்கன்னா அவங்க எது வச்சுருந்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது, வெளியில் வந்துடும். இந்த புளியை பயன்படுத்துறதுக்கு காரணம் வயிற்றில் மட்டும் இல்லை, எல்லா பகுதியிலையும் இருக்கிற அழுக்குகளை கழுவி களையும். இது தேவையில்லாமல் இருக்கிற ஒரு பொருளை உள்ளே வச்சிருக்க விடாது. அதனுடைய தன்மை கொள்ளுன்னு சொல்கிறோம். இந்த கொள்ளு பயிர் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு மாற்று பயிர் கிராமப்புறங்களில் காணை பயிர்னு சொல்லுவோம். இதை கொள்ளுன்னு சொல்லுவோம். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. நல்லா கொளுத்து போயிருந்தா, உள்ள கொழுப்புகள் அடைச்சிருந்தா, கொள்ளு சாப்பிட்டு வந்தா அந்த கொழுப்புகளை கரைக்கக்கூடியது இந்த கொள்ளு. இளைச்சி போயிருக்கிறவனுக்கு எள்ளு கொடுத்தோம்னா அவன் திருப்பி குண்டாவான், நல்லாவான். அந்த கொள்ளை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, கொழுப்புகளோ அல்லது வேறு ஏதாவது அந்த சிறுநீரகத்தை போய் அடைச்சி அதை பழுதடைய செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த கொள்ளு சேர்க்கும்போது அதெல்லாம் கரைச்சி அந்த இடத்த சுத்தம் செய்யும். அதனுடைய தன்மைகள் காரத்துக்கு தான் கட்டுப்படும். சில கொழுப்புகள் புளிப்புக்கும் இந்த இதுக்கும் கட்டுப்படாத போது நம்ம காஞ்ச மிளகா வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய தன்மை அந்த கொழுப்பை கரைக்கக்கூடியது. ஏன் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள் உறுப்புகள் கரைஞ்சி ஒல்லியாகவே இருப்பாங்க. கொழுப்பே இருக்க விடாது. அதிகம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு வைக்க விடாது. வேண்டாத கொழுப்புகளாக வேணுன்ற எந்த கொழுப்பாக இருந்தாலும் கரைச்சிரும் இந்த மிளகா வத்தல். இந்த மிளகா வத்தலை நம்ம பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து பூண்டு ஏன் பயன்படுத்துகிறோம்னா, அது உள் உறுப்புகளில் காயமாக்கிட்டு வந்தாலும் அந்த காயத்தை ஆற்றக்கூடியது. இந்த பூண்டு உள் உறுப்புகளில் புண்ணு இருந்தால் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது. உங்களுக்கு ராத்திரியில் தூங்க முடியாமல், மூக்கு அடைச்சி தூங்க முடியாமல் இருக்கிறவங்க ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்து அதோட வெல்லம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு தூங்கி பாருங்கள், மூச்சு நல்லா வரும். மூச்சு நல்லா வந்துச்சுன்னா சுகமாக தூங்கலாம். அப்போது அது உள் உறுப்புகளை சரி செஞ்சு பாதையை பெருசாக்கி விடுது. அப்போது அந்த சிறுநீரகம் சரியாக போகலனாலே இந்த பூண்டு உள்ளே போகும்போது அந்த பாதையை சரி பண்ணி பெருசாக்கி சிறுநீரை கழிக்க வச்சிடும். இது எந்த இடத்துல மூச்சு குழாயில் அடப்பு இருந்தாலும் சரி, வேறு எங்கே அடப்பு இருந்தாலும் சரி, பூண்டை சாப்பிட்டு பாருங்கள். பூண்டு ராத்திரி நேரத்தில் பாலில் போட்டு வேக போட்டு சாப்பிட்டா இந்த பிபின்றதெல்லாம் இருக்காது.
பிபின்னு சொல்லுவோம் இல்லையா, உயர் ரத்த அழுத்தம், குறைவு ரத்த அழுத்தம்ன்ற அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்யறதுல பூண்டு ஒரு சிறந்த மருந்து. சீரகம் சேர்க்குறோம். இந்த சீரகம் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா உள் உறுப்புகளை அகம் ஆக்கும், உள் உறுப்புகளை வந்து சரி செய்யும், சீராக்கும். அதனால தான் இதுக்கு பேர் சீரகம். இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா வீடு தவறாமல் அவங்க தண்ணியே குடிக்கிறது தண்ணி சீரகம் தான். ஏன் சீரகம் பயன்படுத்துகிறாங்க? நல்லதை செய்து அதையே நேரடியாக சாப்பிட்ருவோம். தினந்தோறும் இதையே சாப்பிடுவோம். நீங்கள் போய் யார் வீட்டில் தண்ணி கேட்டு பாருங்கள், அந்த சீரக தண்ணி தான் தருவாங்க. நம்ம போனதுமே சந்தேகப்பட்டுருவோம், ஏடா நம்ம ஊரில் கிடைக்காத தண்ணி எங்கள் பிராஞ்சியை கொண்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா அது சீரக தண்ணி. என்ன தண்ணினா இதை தான் நினச்சிட்டானா இல்லை, அது உண்மையிலேயே எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் இல்லை, வந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது சீரக தண்ணின்னு. அந்த அளவு தெளிவாக வடித்து அதை கொதிக்க வச்சு ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. இது அனைத்தும் சேர்ந்த கலவையாக இப்போ மருந்து தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து வந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கும் மருந்து. சிறுநீரகத்தை வாரம் ஒரு முறை இதை செஞ்சோம்னா சிறுநீரக பழுது அடையாது. இந்த கிட்னி வந்து பாதிப்பாயிடுச்சு, அதில் வந்து இவ்வளவு இருக்கு உப்பு, கிரியேட்டின் இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த கூட்டு கலவையாக சேர்ந்த இந்த மருந்தை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நெஞ்சு தகைன்னா என்ன, அதிகமாக வேலை செஞ்சு இந்த தசைகள் எல்லாம் வலி இருக்கும், அந்த வலியோடு சேர்ந்த நெஞ்சு இறுக்கமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தா நெஞ்சு இறுக்கமாகவே இருக்குது, எனக்கு ஏதோ தெரியல, மனசு பாதிப்பு இல்லை, உள்ளே வந்து இரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கும். அந்த இரத்த குழாய் சுருங்கினதை இந்த நம்ம செய்ய போகிற மருந்து வந்து விரிவுபடுத்தும். அப்போ வந்து அந்த தசைகள் விரிவு கொடுக்கும்போது நமக்கு வந்து உள்ளே வந்து இறுக்கமாக இருக்கிற நெஞ்சு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். மூச்சு வந்து நல்லா வேகமாக விட முடியும். மூச்சு வேகமாக விட முடிய நமக்கு வந்து சுகம், அதான் அதிக நல்லது நடக்கும். அதிக நல்லது நடக்கணும்னா இந்த கலவை ஏன் இத்தனை சேர்த்துருக்கோம்? 9 வகையான பொருள்களை நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு பொருள் 2 பொருள் சேர்த்தாலும் மருத்துவம் தான். ஒரே பொருளில் சரியாகிற மருத்துவமும் ஒன்று தான். ஆனால் அது வேற வேலை செய்யும். இத்தனை பொருள்களையும் நம்ம சேர்க்கும்போது உள் உறுப்புகள் ஒன்றுக்கு ஒன்று துணை. ஈரல் பாதிப்பாக இருக்கட்டும், அதுக்கு மேலே வேற எந்த மண்ணீரல், கல்லீரல் எது பாதிப்பாக இருந்தாலும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இந்த மருந்து ஒவ்வொரு இடமா சுத்தம் செஞ்சாதான் சிறுநீரகத்துக்கே போக முடியும். சிறுநீரகத்துக்கு போகணும்னா மேலே உள்ள உறுப்புகள் கெட்டு போயிருந்தாலும் அந்த மேலே உள்ள உறுப்புகளை சரி செஞ்சுக்கிட்டே போனாதான் கீழே உள்ள சிறுநீரகத்துக்கு கடைசியாக தான் போக முடியும். ஏன்னா சிறுநீரகத்துக்கு அடுத்து அந்த சிறுநீர் வெளியாகி ஆகணும். அந்த இடத்துல போய் வேலை செய்யணும்னா அதுக்கு மேலே உள்ள உறுப்புகள் எல்லாத்துலேயும் அடப்பு இருக்கிறது. இந்த அடப்பு எடுத்துக்கிட்டே போகும்போது தான் அந்த சிறுநீரகத்தில் உள்ள உப்பை கழுவி களையிறதுல இது ஒரு சிறந்த மருந்து. அது சளியாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், வேற சதை கொழுப்புகளாக இருக்கட்டும், தேவையில்லாத கொழுப்புகளாக இருந்தாலும் அந்த கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுறதுல இந்த மருந்து வந்து தலை சிறந்த மருந்து. இந்த மருந்து தயாரிக்கும் முறையை பின்பு பார்ப்போம். இந்த கொள்ளுப்பயிறுன்னு சொல்கிற இந்த காணப்பயிரை எடுத்து நம்ம முதல்ல வறுத்து தான் இதை வந்து பயன்படுத்தணும். நேரடியாக பச்சையாக பயன்படுத்தணும்னா இது காது கேட்க விடாது, காது வந்து கொஞ்சம் செகுட்டு காது மாதிரி ஆக்கிரும். அதனால் கொள்ளுப்பயிரை பச்சையாக சாப்பிடக்கூடாது, வறுத்து சாப்பிடணும், இல்லைன்னா அவிச்சு சாப்பிடணும். இப்போ நம்ம வறுக்கணும். இந்த வறுக்கிற முறையை இப்போ பார்ப்போம். இந்த கொள்ளுப்பயிரை வந்து லேசாக பொன் வறுவலாக வறுக்கணும். வறுக்கப்பட்டதுக்கப்புறம் அதை அரைக்கணும். அதுக்காக வேண்டி தான் அதை வறுக்கிறது. பச்சையாக அது செஞ்சோம்னா அதை அரைக்கிறதும் கஷ்டம். அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் அதில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. இதில் ரெண்டாவதாக புளி. இந்த புளியை எடுத்து இதில் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த புளியை எடுத்து இதை தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த தண்ணியில் ஊற வச்சு இந்த புளியை வந்து அதை கரைச்சிக்கிறணும். இப்போ ஊற வச்ச புளியை புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி அதில் உள்ள விதைகள், துவல்கள், நாறு வேற எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதை சுத்தப்படுத்திடணும். அதோடு சேர்ந்து மிளகாய் வத்தல் வந்து 4 சேர்க்கணும். இந்த காம்பை சேர்க்கக்கூடாது. காம்பை எடுத்துட்டு காம்பை நீக்கிட்டு இந்த மிளகாய் வத்தலை சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இதை கரைச்சி இதை நம்ம மருந்தாக மாற்றி குறைந்தது 250 மில்லி நம்ம அந்த சாரை குடிக்க போகிறோம். அப்படி குடித்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் சரியாகும். இதை வாரம் ஒரு முறை செய்யணும். ஏன் வாரம் ஒரு முறை செய்யணும்? தினந்தோறும் செய்யக்கூடாது. தினந்தோறும் செஞ்சோம்னா எல்லா இடத்தையும் கழுவி நடக்க முடியாத அளவுக்கு கை கால் வலியை உண்டு பண்ணிடும். அதனால் தயவுசெய்து தினந்தோறும் இதை வந்து சாப்பிடக்கூடாது. குறைந்தது 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா நல்லது. இன்னைக்கு இருக்கிற உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதால வாரம் ஒரு முறை சாப்பிடலாம், தவறு செய்யாது. வாரம் ஒரு முறை சாப்பிட்டோம்னா உடல் உறுப்புகள் நல்ல ஒரு சக்தியோடு இருக்கும். பூண்டில் வந்து ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்துட்டா போதும். ஒரு முழு பூண்டு, இது ரசப்பூடு, இது ரசப்பூடாக இருக்கட்டும், தரப்பூடாக இருக்கட்டும், ஒரு பூடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும். 10 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு மிளகாய் வத்தல் ஒரு 4, சீரகம் வந்து ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. மிளகு வந்து ஒரு 25 மிளகு எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே வேண்டாம். 25 மிளகு இருந்தால் போதும். புளி வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். கொள்ளுப்பயிர் வந்து ஒரு 100 கிராம் கண்டிப்பாக சேர்க்கணும். 100 கிராம் அளவுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த கொள்ளோட சேர்த்த கருவேப்பிலை வந்து ஒரு 10 கிராம் சேர்க்கணும். கொத்தமல்லி ஒரு 10 கிராம் சேர்க்கணும். நம்ம தூதுவளை மட்டும் ஒரு 15 கிராம் எடுத்துக்கணும். தூதுவளை சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்த கலவையை இப்போ அரைச்சி எடுக்கணும். இந்த தூதுவளை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட சேர்ந்த காய்ந்த மிளகாய், சீரகம், புளி, பூண்டு, மிளகு, இது எல்லாம் சேர்ந்த கலவை. இதோட வறுத்து எடுத்த அந்த கொள்ளு பயிரை வந்து அரைச்சி அதையும் பேஸ்ட் மாதிரி ஆக்கி நல்ல ஒரு பசையாக்கி இதோட கலக்கிறோம். இதோட கலந்து அதெல்லாம் சேர்த்து எடுத்து அதை வந்து நம்ம காய்ச்சணும். அதனுடைய முழு பலனும் கிடைக்கணும்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நல்ல ஒரு பசை மாதிரி ஆக்கி அந்த பசையை அந்த ரசம், அந்த மூலிகை ரசத்தில் வந்து சேர்க்கணும். இந்த மூலிகை ரசத்தில் இதை சேர்க்கும் பொழுது அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். ரசத்துக்கு முறக்கட்டை தான் விடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது கஷாயம் ஆகணும் போது நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா தான் எல்லா இலையில் உள்ள ரசமும் அதனுடைய சாரமும் முழுமையாக இறங்கும். கிட்னியில் உள்ள அனைத்து வகையான அடப்புகளையும் திறக்க வல்லது. ஏன்னா இந்த தூதுவளை போகிற இடத்துல வந்து அந்த சளி வேற எந்தெந்த தொல்லை இருக்கோ அதை சரி செய்யும். மிளகாய் வத்தல் அந்த கொழுப்புகளை கரைக்கும். புளி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புளி போகிற இடம் வந்து புளியை கரைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றை கலக்கிறதுல புளி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. இந்த மருந்தை வந்து நம்ம மருந்தாக இல்லாமல் உணவாக செஞ்சுக்கலாம். இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம். இதை நேரடியாக குடிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிடலாம். தப்பு கிடையாது. இது 100 மில்லிக்கு மேலே குடித்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்க கல் கூட வெளியில் ஓடியாந்துடும். 7 நாளைக்கு ஒரு முறை தான் இதை சாப்பிடணும். இதில் வந்து தூதுவளையினுடைய முள் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அந்த முள் எல்லாமே அறப்பட்டுருச்சு. முள்ளை வந்து அரைச்சி குடித்தோம்னா கல் கரையும். முள்ளை வந்து மென்று சாப்பிட்டா கல் கரையன்வாங்க. ஆனால் சிறுநீரகத்தில் உள்ள உப்பு படிவங்கள் கரையிறதுக்கு தான் நம்ம இப்போ மருந்து. சிறுநீரகத்தில் எந்தெந்த இடத்துல அடப்பு இருக்கோ அந்த அடப்புகளை பூரா சுத்தம் செய்யணும். சிறுநீரகத்தை அடப்பை சுத்தம் செய்கிறதால இதை எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா காலையில் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டா விடிய காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் போய் சிறுநீர் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்க கல் வெளியே வரும். ஏன்னா தூங்கும்பொழுது இதை செய்யணும். அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். ரசம்னா விஷன்ற ஆள் நான் வந்து இந்த ரசத்தை விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா ரசத்தை தொடர்ந்து 8 நாள் குடித்தா கை கால் முட்டி வலி வந்துடும். 8 நாள் தொடர்ச்சியாக எந்த ரசத்தை குடித்தாலும் முட்டி வலி, கை கால் வலி வந்துடும். தயவுசெய்து இது 7 நாளைக்கு ஒரு முறை தான் செய்யணும். இவர் சொல்லிட்டாரு கிட்னியை சுத்தம் பண்ணுறோன்னு தினந்தோறும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தினந்தோறும் சுத்தம் பண்ணால் சத்துக்கள் போயிடும். அது எல்லா வகையான சத்துக்களையும் கரைக்க வல்லது. உள்ள கொழுப்பு சத்து மட்டும் இல்லை, நமக்கு தேவையான சத்துக்களையும் கரைச்சிரும். இப்போ தேவையில்லாத சத்துக்கள் இருக்குன்னா அது வாரம் ஒரு முறை சுத்தம் செஞ்சோம்னா நமக்கு தேவையில்லாத அந்த உப்புக்களோ வேற ஏதோ அழுக்குகளோ இருந்தால் அதை கழுவோம். அதனால் வாரம் ஒரு முறை செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். இதை வந்து தினந்தோறும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். இது குடும்பத்தோடு சாப்பிட்டா குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். சிறுநீரகம் பாதுகாப்பு இருக்க உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து நல்லா முறைக்கட்டி இருக்கு. நல்லா முறைக்கட்டினதை அப்படியே இறக்கியிருக்காங்க. முறைக்கட்டி இருக்கிறத இந்த ஒரு கப்பில் இருக்கிறத ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம். இதில் தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நிறைய வந்து நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வட்டானா ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி காய்ச்சிக்கலாம். யாருக்கு கல் அடப்பானா முதல் சிறுநீர் வந்து வெள்ளை துணியில் போயிட்டு பார்ப்பான்வார். எடுத்து காலையில் கொண்டு வந்து காட்டிடுவாங்க, இந்த பாருங்க கல் வந்துச்சுன்னு. அன்னைக்கு இருந்த கல் வந்து வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கல் வந்து ஒரு மாதிரி காப்பி கலரில் இருக்குது. ஏன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. பொட்டாசு, இந்த டிஏபி இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற பிராய்லர் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அந்த கறியினுடைய கஷ்டங்களும் இதில் வந்திருக்கு. அதனால் சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா இந்த கஷாயத்தை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, சிறுவராக இருந்தால் 100 மில்லி அளவுக்கு போதும், பெரியவங்க 300 மில்லி வரை வரைக்கும் குடிக்கலாம். இதில் எந்த தவறும் வராது. இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிரங்குக்கான மருத்துவம். சிரங்குன்னா சிறுவர்களுக்கு தான் இது அதிகமாக வரும். இப்போது பெரியவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா சிறியவர்கள் இருக்கிற அந்த சிரங்கு அது தொற்று நோய், அது பலருக்கும் தொற்றிக்கொள்ளும். இது அதிகமாக விடுதியில் இருப்பவர்களுக்கு தான் வரும். இது ஹாஸ்டலில் இருக்கிற அந்த விடுதியில் இருக்கிற சிறுவர்களுக்கு கண்டிப்பாக இந்த
சிரங்கு வருகிறது. ஏன்னா அவங்க சரியாக குளிக்கிறது கிடையாது, சுத்தமான உணவு இல்லை, அவங்களுக்கு சுத்தமான முறையில் அவங்க துவைப்பது கிடையாது துணிகளை. அதனால் அவங்களுக்கு சிரங்கு ஏற்படுகிறது. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்தான உணவு இருக்காது. அதனாலையும் அவங்க மொத்தமாக ஒரே அறையில் படுத்து தூங்க வைப்பாங்க. சில விடுதிகளில் 50 குழந்தைகள் 60 குழந்தைகள் ஒரே அறையில் படுக்க வச்சுருப்பாங்க. அங்கே ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அந்த காற்று குறைவாக இருக்கிற இடத்துல ஒவ்வொருடைய மூச்சுக்களும் அங்கேயே இருக்கிறதால அந்த மூச்சு திணறல் ஏற்படும். அதனால் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததாலையும் அவங்க உடம்பு அதிக பலவீனமாகும்போது அது சிரங்காக மாறும். இவங்களுக்கு அதிகமாக மலச்சிக்கல் ஏற்படும். ஏன்னா இவங்க ராத்திரியில் எழுந்திருச்சு கழிவறைக்கு போக பயந்துட்டு போகிறது கிடையாது. ஏன்னா தனியாக போகணும், தனியாக இருக்கும், அதனால் போகிறதுக்கு பயப்படுவாங்க. இது காலையில் வரைக்கும் இருக்கணும் போது அவங்க உடம்புல தன்னால் அந்த துர்நாற்றம் உடல் வழியாக பரவும். அதனால் அவங்களுக்கு உடம்பு மட்டும் இல்லை, மனசும் பாதிப்பாகும். இதனால் கை காலில் சிரங்கு வந்துடும். கை இடுக்குகளில் கொப்பளமாக இருக்கும். அதை சொரிஞ்சு விட்டால் தண்ணியாக வரும். அதை சொரிய அடுத்த இடத்துக்கு அந்த நீர் எங்கெங்கே படுதோ அந்த இடம்லாம் அந்த சிரங்கு பரவி கொண்டே இருக்கும். இது ஒருத்தரோட முடியாது. அங்கே உள்ள விடுதியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்துடும். இது விடுதியில் உள்ள பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த சிரங்கு வந்துட்டால் எந்த நேரமும் சொரிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதற்கான மருந்து அதற்கு குப்பைமேனி எல்லா வகை சிரங்குகளையும் போக்கக்கூடியது. இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி அந்த சிரங்கு மேலே போட்டாலே அந்த சிரங்கு அதுக்கு அடுத்து பரவுறதை தடுக்கும். இதுக்கு துணையாக அந்த இந்த வேப்ப இலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது வேப்பலை புண்ணை ஆற்றக்கூடியது, அதில் உள்ள நச்சு கிருமிகளை கொல்லக்கூடியது இந்த வேப்பலை. இந்த கருவேப்பிலை நம்ம அரைச்சி இதோடு சேர்க்கும்போது அங்கே உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. இது 3 சேர்த்து ஒன்றான கலவையாக அரைச்சி எடுத்து அந்த புண் மேலே போடலாம். இது மட்டும் பத்தாது, இதெல்லாம் சேர்த்து இருக்கிற கொப்பளங்களும் உடையணும். அப்போன்னும்போது நம்ம உப்பு சேர்க்கணும். சாப்பாட்டுக்கு கலக்கிற உப்பு தான். அந்த சாப்பாட்டுக்கு கலக்கிற உப்பு சேர்த்து அரிசி கழுவிய தண்ணீர். ஏன்னா அரிசியை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? சாப்பிட தான் பயன்படுத்துகிறோம். இந்த அரிசி வடித்த கஞ்சி தண்ணியும் பயன்படுத்தலாம், அரிசி கழுவிய தண்ணியை இதில் பயன்படுத்தலாம். இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி அந்த மருந்தை நம்ம ரெடி செஞ்சோம்னா இந்த சிரங்குக்கு சிறந்த மருந்தாக வரும். அதுக்கான முறையை இப்போ பார்ப்போம். இந்த சிரங்குக்கான மருந்தை இந்த அரைச்சி வச்சுருக்கோம். ஏற்கனவே அரிசி கழுவிய தண்ணீரும் இங்கே வச்சுருக்கோம். அரிசி கழுவிய தண்ணீரில் இதை ஊற்றினோம்னா இதனுடைய தன்மை கொஞ்சம் தண்ணீராக இருக்கும். அதனால தான் அரிசி கழுவிய தண்ணீர் நம்ம சேர்க்குறோம். அரிசி கழுவிய தண்ணீர் சேர்க்கும் பொழுது அந்த எரிச்சல் கொஞ்சம் அடங்கும். எரிச்சல் அடங்கும் போது அந்த முழு பலனும் கிடைக்கிறதுக்கு உப்பு சேர்க்க வேண்டும். கண்டிப்பாக இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தோம்னா நல்லது. இந்த உப்பு சேர்க்கும்போது கிருமி நாசினி. உப்பு உள்ளே இருக்கிற கிருமிகளை பூரா கொண்டுடும். அந்த கிருமிகளை கொல்லும்போது அந்த சிரங்கு பரவுவது தடைபடும். கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு மருந்தும் கிடைக்கல ஹாஸ்டல்னா வடிக்கிற அந்த சாப்பாட்டு கஞ்சி தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்து கை காலில் மறைவிடங்களில் இரவு நேரத்தில் போட்டு வந்தால் அங்கே இருக்கிற அந்த சிரங்குகள் பரவுவது தடுக்கப்படும். அதற்கு பிறகு இந்த மருத்துவத்தை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நோய் பரவுறது தடுக்கப்பட்டு அந்த சிரங்கிலிருந்து விடுபடுவாங்க. சிரங்கிலிருந்து விடுபடலைன்னா முகம் எந்த நேரமும் சுரிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். மலச்சிக்கல் அதிகமாக இருந்தால் தான் இந்த சிரங்கே பரவுது. கையில் எந்த நேரமும் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அந்த சொரியறதை நிப்பாட்ட மாட்டாங்க. சொரியறதை நிப்பாட்டினா ஓவராக அது அதிக அளவில் எரிச்சலாக இருக்கும். அந்த நீர் வெளியே வந்தால் தான் சரி வரும். அதுக்காக வேண்டி தான் இந்த குப்பைமேனியை பயன்படுத்துகிறோம். இந்த குப்பைமேனியை போடும்போது இது அதை விட அதிகமாக எரியும். இது எரிச்சலை உண்டு பண்ணும். அது மேலே உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்க்கும்போது இன்னும் கூடுதலாக எரியும். அப்போ சிறு கொப்பளங்களும் உடைஞ்சி அந்த அரிப்புகள் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை கொல்லும். அந்த கொல்றதை அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு இந்த வேப்பலை சிறந்த ஒரு மருந்தாக பயன்படும். அதோடு சேர்ந்து கருவேப்பிலையும் சேரும் பொழுது இந்த புண்களை ஆற்றும். சிறு சிறு கொப்பளங்களாக இருக்கும் இந்த சிரங்கு. இந்த சிரங்கு வந்தவர்களை பார்த்தாலே முகம் சுரித்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா எங்கே கை வைக்கிறாங்களோ அந்த இடம்லாம் இந்த சிரங்கு பரவிடும். கழுத்தை சொரிஞ்சாங்கன்னா கழுத்தில் வந்துடும். காது பக்கம் சொரிஞ்சா அந்த நீர் எந்தெந்த இடத்துல படுதோ அத்தனை இடத்துலையும் இந்த சிரங்கு வந்துடும். ட்ரௌசர் போடுற இடத்துல சிலருக்கு அரிப்பு உண்டாகும். அந்த அரிப்பையும் இது போக்கக்கூடியது.
பெரியவர்கள் அல்லது பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த ட்ரௌசர் பயன்படுத்தும் போது அந்த இடத்துலையே இடுப்பில் பாவாடை கட்டியிருப்பாங்க. அந்த பாவாடை கட்டின இடத்துல புண்கள் போல் வந்து அரிப்புத்தன்மை வந்துடும். அந்த இடத்துலையும் இந்த மருந்தை தடவி வந்தோம்னா அங்கே உள்ள அந்த புண்கள் காய்ந்து நல்லா மாறி பழைய நிலைக்கு வரும். இந்த சிரங்குக்கான மருந்து இது. இது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் நல்லது. பெரியவங்க சொல்ல மாட்டாப்புல இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் இதை போடலாம். அரிசி கழுவிய தண்ணியை ஏன் ஊற்ற சொல்கிறோம்னா, அரிசி கழுவிய தண்ணீர் வந்து அந்த சிரங்கில் இருக்கிற கிருமிக்கு ஒரு உணவாக போய் வெளியே கொண்டு வரும். அந்த கிருமி உள்ளே இருக்கிற கிருமி மேலே வரும். இந்த மீதி உள்ள எல்லா வினைப்பொருள்களும் இந்த மூலிகைகள் சேர்ந்து அந்த கிருமிகளை அழித்து விடும். அதனால தான் அரிசி கழுவிய தண்ணியை மேலே போட சொல்கிறாங்க. இல்லைனா வடிகஞ்சியை பயன்படுத்துகிறோம். ஏன் வடிகஞ்சியை பயன்படுத்தினா அந்த சிரங்கு வந்து பரவாது. வடிகஞ்சியினுடைய நீர் வந்து அந்த அந்த அரிப்பை குறைக்கக்கூடியது. ராத்திரியில் வடிகஞ்சியை பூசி பகலில் அந்த வடிகஞ்சி பூசிய கஞ்சியை நல்ல ஒரு சுத்தமான சோப்பு சீயக்காயை வச்சு தேய்ச்சி சுத்தம் பண்ணோம்னா இந்த சிரங்கு குறைந்தது ஒரு வாரத்துக்குள் சரியாகும். இது தினந்தோறும் காலையும் மாலையும் போடணும். ஒரு முறை போட்டால் கண்டிப்பாக 1 மணி நேரம் கழித்து அந்த சீயக்காவிலேயோ அல்லது மண் கொண்ட கலவையிலையோ அல்லது சோப்புலேயோ கழுவ வேண்டும். இதுக்கு அளவு முறைகள், இந்த அளவு முறையில் வந்து சமமான அளவு எடுத்தால் போதும். எல்லாத்துலேயும் 50-50 கிராம் எடுத்தோம்னா உப்பு ஒரு 5 கிராம் எடுத்தால் போதும். அரிசி கழுவிய தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு அளவு முறை இல்லை. அரிசி கழுவிய தண்ணி கூடுதலாக இருந்தாலும் தப்பு இல்லை, குறைவாக இருந்தாலும் தவறு கிடையாது. அரிசி கழுவிய தண்ணி இல்லைனாலும் வடிகஞ்சியை கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். ஏதாவது ஒன்று சேர்த்தா தான் இதனுடைய முழு பலனும் மருத்துவ பலனை கொடுக்கும். இந்த முறையை பயன்படுத்தணும். அவங்க கையில் எந்த அளவுக்கு இருந்தாலும் கையில் உள்ள புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். குறைந்தது 1 வாரம் ஆகும் அல்லது 15 நாட்கள் ஆகும். இந்த அளவு முறையை பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் இந்த சிரங்குக்கான மருத்துவத்தை நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக இந்த மருத்துவ முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.